இன்று 2026 ஜனவரி 25 சிதம்பரம் ஹோட்டல் சாரதாராமில் மாநில செயற்குழு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை கூறியிருக்கின்ற அனைத்து மாநில நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து அது உறுதுணையாக இருந்த நம்முடைய சங்கத்தின் மாநில தலைவர் திரு பாசத்துக்குரிய டாக்டர் அண்ணன் மதிமாறன் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் திரு பாசத்துக்குரிய ஐயா BS குமார் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் திரு J. சுரேஷ் பாபு அவர்களுக்கும், மாநில துணை செயலாளர் திரு பாசத்துக்குரிய அண்ணன் வி. கார்த்தி அவர்களுக்கும், மாநில அமைப்பு செயலாளர் திரு பாசத்துக்குரிய அவர்களுக்கும், மாநில துணை தலைவர் திரு பாசத்துக்குரிய அண்ணன் ஜி. கணேஸ்வரன் அவர்களும், ஆர்கே ரவி மாநில இணை பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில கௌரவ தலைவர் திரு பாசத்துக்குரிய ஐயா கே. ராஜமுத்து அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பாசத்துக்குரிய ஐயா நடராஜ் அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பாசத்துக்குரிய கோபி ஐயர் அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் சலீம் அவர்களே, மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் வி. ரகு அவர்களே, மாநில துணை செயலாளர் திரு அண்ணன் பி. ராஜன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு டாக்டர் A.N. மார்டின் அவர்களே, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு அண்ணன் பி. பரமன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் திரு அண்ணன் எஸ். முருகேசன் அவர்களே, மாநில இணை அமைப்பு செயலாளர் திரு அண்ணன் ஆர். ஜெயபால் அவர்களே, மாநில மகளிரணி செயலாளர் திரு அக்கா பி. உமாராணி அக்கா அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு அண்ணன் ஆர். சந்திரசேகர் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஆர். மணிமாறன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் உ. பாபு அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சே. அன்பழகன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் டி. குமார் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் டி. சுரேஷ் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் வி. சரவணன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் எம். அருள்ஜோதி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் என். மாதவன் அவர்களே, மாநில மண்டல தலைவர் திரு என். ஜெயராமன் அவர்களே மற்றும் புரிந்திருக்கின்ற அனைத்து மாநில நிர்வாக பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து இந்த 2026 ஆண்டு இதோட நம்மளுடைய வருடம் 6 ஆண்டுகளாக துவங்கி இருக்கின்றது. இந்த 6ஆம் ஆண்டு நிகழ்விற்கு ஒற்றுமையோடு இந்த மேடையிலே
அமர்ந்திருக்கும் இந்த நிகழ்வை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதே போன்று ஒற்றுமையோடு அனைவரும் சங்கத்தை வழிநடத்துவதற்கும் தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சங்கத்தை இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நல வாரியம் வழங்க வேண்டும் என்று இந்த 5 ஆண்டு காலமாக நம்மளுடைய மாநில நிர்வாக பொறுப்பாளர்கள் திரளாகவும் திகழாகவும் செயல்பட்டு நம்மளுடைய சங்கத்தை இன்றைக்கு முதலிடத்திலே கொண்டு வந்து நம்ம கட்டுமான தொழில் அமைப்பு சாராவிலே இடம் முடித்து இன்னைக்கு அனைவருக்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக நலவாரிய கார்டை நம் மாநில தலைவர் அவர்கள் கையெழுத்திடும் அளவிற்கு கொண்டு வந்ததற்கு அண்ணார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த மாநில நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிகழ்வு, ஒரு செயல்பாடுகள் அப்படி என்று எடுக்கும் பொழுது இதை போன்று ஒற்றுமையோடு ஒரு செயல்படுகின்ற திட்டத்தை ஒன்றிணைந்து இதுபோல் அமைத்து அதை அறிவித்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வெளிப்படையாகவும் மறைமுகம் இல்லாமல் ஒற்றுமையோடு நம்மளுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றும் வந்திருக்கின்ற அனைத்து மாநில நிர்வாக பொறுப்பாளர்கள் பேச வாய்ப்பு இருக்கின்றது. நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பங்கேற்கும் நிகழ்ச்சியில் தலைமை தாங்கும் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தொழிற்சங்க எண்ணானது இப்பொழுது ரொம்ப போராட்டத்திற்கு பிறகு நம் சங்கத்திற்கு கிடைத்துள்ளது. இதனை ஸ்டார்ட் பண்ணாங்க 7 பேர். அந்த மாநில பொதுக்குழுல நம்ம சங்கத்தோட அனைத்து மாநில செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நமது நல வாரியத்தில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சங்கத்துல அப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்கீகார சான்றிதழ் கொடுக்கல. உங்களை வந்து பயிலா ஏற்றி நம்ம நல வாரியத்தில் உள்ள நாங்கள் உங்களை அளவை கொண்டுட்டு வரணும் ஆசைப்பட்டோம். அதுக்காக என்ன பண்ணோம் வந்து 2025ஆம் ஆண்டு இதே சாதனத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம். அதில் பார்த்தோன்னாக்க ஒரு சில தீர்மானங்கள் மட்டும் எடுத்திருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அனைத்து பெண்களும் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம், நமது பெருமை, நமது அடையாளம், நமது பாதுகாப்பு, நமது சங்கம் என்கின்ற தாரக மண்டலத்தோடு தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களை கொண்ட மாவட்ட அலுவலகங்கள், ஒன்றிய அலுவலகங்கள் கொண்டு அதிகாரப்பூர்வமாக ஒன்றியங்களும் வழிகளும் இயங்கி வருகிறது. மேற்கண்ட வழிமுறையுடன் எழுச்சியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது அனைத்து பெயர்கள் மற்றும் ஓவியர் சங்கத்தின் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் தேர்வு சங்க சட்டத்திட்ட விதிகளின்படி 3 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும். அவ்வாறு 26-29ஆம் ஆண்டுக்கான முதல் மாநில பொறுப்பாளர்கள் தேர்தல் நடந்த காலம் 24/12/2025 சிதம்பரம் சாரதாமன் கோட்டையில் நடைபெற்றது. மாநில குழு பொறுப்பாளர்கள் பட்டியலை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தலைவராக மீண்டும் அதிமாறன், இந்த ஆண்டு வந்து மாநில பொருளாளராக இருந்த மாநில பொதுச்செயலாளர் மாநில பொருளாளராக இருந்த சுரேஷ் பாபு இந்த ஆண்டு மாநில பொதுச்செயலாளராக தொழிற்சங்க நலவாரிய பொருளாளராக திரு கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்பட்டார். நம்ம சங்கம் வந்து 523 முதல் ஆரம்பிச்சோம். அந்த சங்கத்தோட மாநில பொதுச்செயலாளராக அண்ணன் திரு TS குமார் இருக்கிறார். மாநில கௌரவ தலைவராக ஐயா நாச்சிமுத்தையா, மாநில துணை தலைவராக PS கனகேஸ்வரன்,
மாநில இணை பொதுச் செயலாளர் திரு RKR ரவி, மாநில துணை செயலாளராக P ராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் சொல்லும் போது வெளியே எல்லாரும் புதுசா வந்து தெரியும். சரி. மாநில ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் திரு AN மார்டின், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக திரு ரகு, மாநில துணை ஒருங்கிணைப்பாளராக திரு நடராஜன், மாநில அமைப்பு செயலாளராக திரு K சேகர், மாநில துணை அமைப்பு செயலாளராக திரு R ஜெயபால், மாநில கொள்கை பரப்பு செயலாளராக திரு கோபி அய்யனார், மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளராக திரு பரமன் அவர்கள், மாநில செய்தி தொடர்பாக திரு S முருகேசன், மாநில மகளிரணி செயலாளராக திரு B மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர் அண்ணன் அவர்கள், அவர்கள் அன்பாளன் அண்ணன் அவர்கள், குமார் அவர்கள், சக்திவேல் அவர்கள், மாதவன் அவர்கள், சந்தவனன் அவர்கள், அருள்ஜோதி அவர்கள், நமது சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் தேர்வாய்க்கும் உள்ளார்கள். ஆக்கப்பூர்வமான சந்தர்ப்பங்களை சிறப்பாகவும் செயல்பட வேண்டுமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கீழ் வேலை செய்கின்ற உங்களுடைய நம்ம பகுதியில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களை இனிமேல் நீங்களாவது வேலைகளை வாங்குங்க. அவங்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த ஆண்டுக்குள்ள மாவட்ட நிர்வாகிகளும் நமது சங்கத்தில் நலவாரியத்தில் அவங்களுக்கு இதே போல ஒரு மீட்டிங் வச்சு அவங்களையும் கௌரவப்படுத்தப்பட்டு அவங்களையும் வாரியத்தில் உள்ள சேர்க்கப்படும் உள்ளது. இன்னொன்று என்ன கேட்டா, தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்மளுடைய அடுத்த டார்கெட் என்ன கேட்டா, பெயிண்டருக்கு எந்த பெயிண்டரா இருந்தாலும் நலவாரிய கார்டு இல்லாம இருக்கக்கூடாது. நம்மளோட அடுத்த டார்கெட் அத்தனை பேருக்கு கூப்பிட்டு வச்சு பேசணுங்க. ஒரு வருஷம் நம்ம யாருமே சந்திக்கல, பேசிக்கல, அவங்க வேலையை எடுத்துட்டோம். அதோ கொஞ்சம் ஏதோ இருந்துச்சுங்களா. அதில் இந்த ஆண்டுலேருந்து 2026 நம்மளுடைய அடுத்த டார்கெட்டு அனைத்து பெயிண்டர்களுக்கும் நலவாரிய கார்டு கையில் இருக்கும். அது உங்களால முடிஞ்ச நாங்க மட்டுமே செஞ்சாலும் உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே நலவாரிய கார்டுக்கு உண்டான அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்கு. அதிகாரம் பண்ணி நம்மளோட கார்டு நம்ம வாங்கிட்டோம். அது நம்ம கொடுக்க போறோம், வாங்கிட்டோம். அடுத்த டார்கெட் நம்மளுடைய ஏம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு ஃபுல்லாவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் நல்லா இருக்காது. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டா, நம்ம சங்கத்துல கட்டுமானம் மட்டும் அமைப்பு சாரா சேர்க்கப்பட்டுள்ளது. பெயிண்டர்கள் மட்டும் இல்ல, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாரியத்தில் சேருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கன்னா, இது வரைக்கும் சேர்ந்தாதான் சேர்ப்போம், இது வந்தாதான் சேர்ப்போம், அந்த மாதிரி எண்ணத்துல தீக்கி எட்ட பண்ணணும். கேட்டா இது யாருமே எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக இந்த சங்கத்துக்குள்ள வரல. எல்லாமே ஒரு சர்வீஸ் மைண்டை தான் ஒதுக்குறாங்க. அந்த சர்வீஸ் மைண்டை சரியா பயன்படுத்திக்கணும். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட அனைத்து அதிகாரங்களும் அங்கீகாரங்களும் நம்மள்ட்ட கையில இருக்கு. உங்களுக்கு இப்ப நாங்க இன்னைக்கு இந்த மாநில செயற்குழு கூட்டி உங்களுக்கு அனைவருக்கும் அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இதை இப்படியே கொண்டு போயிடக்கூடாது. உங்களுக்குன்னு இந்த சங்கத்து மேல தனி கவனம், தனி அக்கறை. இது நமது சங்கம், இது நம்மளுடைய பொறுப்பு என்ற ஒரு கவனம் கண்டிப்பா அனைவருக்குமே வரணும். இது நான் தான் பார்க்கணும், இது நான் செஞ்சாலும் முடியுன்ற எங்களை நீ கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நீங்க வேலை செய்யுங்க. உங்க கூட நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்தபடியாக அதுக்கு நாங்க என்ன செய்யணுங்க? ஐயா நான் சொல்றேன் ஐயா. அடுத்த ஒரு ஆப்ஷன் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் இருக்கு, அதை கண்டிப்பா கொண்டு வர முடியும்.
காலை கதிரவன் உதிர்ந்தவுடன் கலந்த சோற்றை கையில் கட்டிக்கொண்டு நீ வீதி எங்கு சுற்றினாலும் நான் தீட்டிய வண்ணங்கள் தான் உன் கண்களிலே ஏற்படும். ஆனால் உங்கள் வறுமை யாருக்காவது தெரியுமா? அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தினந்தோறும் ஊதியத்திற்காக போராடி கொண்டிருக்கிற எங்கள் வெயிட்டர் தொழிலாளர்களை அவர்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு 6 ஆண்டு காலமாக அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கம் தொடங்கி 7வது ஆண்டையும் கடக்கிறோம். எப்படியாவது தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை நாம் ஆக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை தலைமையேற்று 1 வார காலமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற தில்லை நடராசரின் எல்லை ஐயா வீரனாரின் பிள்ளை சங்கத்தின் ஆளுமை அண்ணன் ஸ்ரீ கார்த்தி அவர்களை, அமைப்பு செயலாளர் ஐயா கே சேகர் அவர்களை, துணைத் தலைவர் அண்ணன் கனகேஸ்வரன் அவர்களை, இணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர் கே ரவி அவர்களை, இந்த சங்கத்தின் தந்தை என போற்றப்படும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை ஐயா நாச்சிமுத்து அவர்களின் உதவி கரங்களுக்கு வாழ்த்து சொல்ல வாய்களே இல்லை. அந்த அளவிற்கு இந்த சங்கத்தில் மிகுந்த ஒரு உதவிகரமாக நீட்டிக் கொண்டிருக்கிற இந்த சங்கத்தின் நம்பிக்கை தந்தையார் ஐயா கௌரவ தலைவர் விருதை நாச்சிமுத்து அவர்களை, இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சிதம்பரம் நடராசன் அவர்களை, தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் அண்ணன் பசத்திற்குரிய சகோதரர் கள்ளக்குறிச்சி சையத் சலீம் அவர்களை, துணை ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் ரகு அவர்களை, துணை செயலாளர் ராஜன் அவர்களை, ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஏஎன் மாச்சின் அவர்களை, கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் தேனி மாவட்டத்தை சார்ந்த பரமன் அவர்களை, செய்தி தொடர்பாளர் பாசத்திற்குரிய அண்ணன், இந்த சங்கத்தின் ஒரு தூண், இந்த சங்கத்தின் ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிற சிங்கார சென்னையின் தந்தை ஐயா முருகேசன் அவர்களை, விருதையின் என்னுடைய விருந்தாளியாக எனக்கு கிடைத்த சொத்து அருமை சகோதரர் இணையமைப்பின் செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் ஆர் ஜெயபால் அவர்களை, மகளிர் அணியை ஊக்குவித்து பல வருடங்களாக இந்த சங்கத்தில் பயணித்து இன்னும் உடன் பிறந்த சகோதரர்களாக எங்களோடு இணைந்து ஒரு சகோதரியாக தொடர்ந்து எங்களோடு வந்து கொண்டிருக்கிற மகளிர் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி திருவண்ணாமலையார் ஆசீர்வாதத்தோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி குமாராணி மாநில மகளிர் செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் சந்திரசேகரன் அவர்களை, ஆர் மணிமாறன் அவர்களை, ஆர் பாபு அவர்களை, ஏ அன்பழகன் அவர்களை, டி குமார் அவர்களை, பாசத்திற்குரிய இளவல் என் அருமை சகோதரர் சேலம் சுரேஷ் அவர்களை, சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, விருதை வரும் 8ஆம் தேதி பிள்ளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுகிற அனைவருக்கும் மீண்டும் 8ஆம் தேதி வேலை இருக்கிறது.
அனைத்து பொறுப்பாளர்களும் மீண்டும் விருதைக்கு வருகிற நிலை இருக்கிறது. ஆனால் பத்திரிகையிலே ஒரு குடும்பமாய் அனைவரோடு புகைப்படத்தை கொண்டு பத்திரிகை சங்கத்தின் முதல் அளித்தார் அண்ணன் விருதை சக்திவேல். அதற்கு நேரத்தில் நன்றி தெரிவித்து செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சக்திவேல் அவர்கள் ஆசை அண்ணன் மதிமாறன் அவர்கள் தொடர்ந்து இந்த சங்கத்தை வழிநடத்துவதற்கு காரணம் தொழிலாளர்களை நாம் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து இந்த சங்கத்தில் அதாவது மாநில பொறுப்பாளர்கள் அங்கேயே நாம் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்படி சங்கத்தை நாம் வழிநடத்துகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் யாரையும் பொறுப்பாளர்களாக பார்க்கவில்லை, அனைவருமே அவர் தொழிலாளர்களாக பார்த்து ஒவ்வொருவரையும் எப்படியாவது இதை நாம் நிலைநாட்டியாக வேண்டும், எப்படியாவது இவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு பொறுப்புகளையும் கொடுத்து நாம் அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் மாநில தலைவர் மதிவாரன் அவர்களுடைய ஒரு நிரந்தர கோரிக்கை. அவரோடு நாம் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த நாள் இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து நாளைக்கே கூட சேர்த்து ஒரு சூழலியை அறிவிக்கிறது. நிரந்தர சம்பளம் எவ்வளவு என்று ஒரு சூழலியை போட்டு தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து செயல்படுவதற்கான வேலையை பார்க்கிறது. நாளையிலிருந்து இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கான வேலையை மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் கூட தேர்வு செய்யுங்கள். ஆனால் ஓய்வில்லாமல் உழைத்தால் மட்டும்தான் சங்கத்தை நாம் முன்னேற்றி கொண்டு செல்ல முடியும். சராசரி இத்தனை ஆண்டு காலம் உழைத்து வெறும் மாநில பொறுப்பாளர்கள் கூட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. வருடம் ஒரு முறை மாநில செயற்குழு கூட்டமோ ஆலோசனை கூட்டமோ நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு விருது வழங்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து மாதம் ஒரு மாவட்டம், தொடர்ந்து ஒரு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தை செயல்பாடு செய்யுங்க. உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்க. உங்களுடைய அடையாளத்தை காட்டினாதான் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் தான் மதிப்பு இருக்குன்னு கிடையாது. அன்றாட காட்சி நமக்கும் மதிப்பு வரும்னா சங்கத்துல ஒரு பொறுப்பை வாங்குங்க. அந்த பொறுப்புல இருக்கிற பொறுப்போடு வேலை செஞ்சா கண்டிப்பா எல்லாருக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நம்மையும் போய் காவல் நிலையத்தில் அரசியல்வாதியை தேடணும். நம்ம தொழிலாளி, அதாவது பாதிக்கப்படுற தொழிலாளி ஏதாவது ஒரு தொழில், நம்மளுடைய அடையாளமே நம்மளுடைய பெயிண்டிங் தொழில் தான். அந்த தொழிலை அடையாளம் கொடுக்கணும்னா நம்மளுடைய பொறுப்பு முக்கியம். இன்னைக்கு மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் தான் வெறும் பொறுப்பு வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு வெறும் தொழிலாளர்களே தேர்தல் வந்து பொறுப்பு கிடையாது. வெறும் தொழிலாளர்களே தேடி சங்கத்தை நடத்துறது பொறுப்பு கிடையாது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பொறுப்பை தக்க வைக்கிறது தான் பொறுப்பு. யாருக்குமே இதுவரைக்குமே அடையாளம் தெரியல. எந்த ஒரு பொறுப்பாளருக்கும் எந்த ஒரு தொழிலாளருக்கும் இப்படி ஒரு சங்கம் இருக்கு நம்ம போய் அடையாளப்படுத்தினா அதுக்கான உழைப்பு வேணும். அந்த உழைப்பை நம்ம வந்து உதாசீனப்படுத்தினா கிடைக்காது. அதனால எல்லாமே ஒவ்வொரு பொறுப்பாளரும் தயவு கூர்ந்து இல்ல நானே வர வச்சு இல்ல பேஸ்புக்ல எல்லாம் இருக்குதா, இந்த சங்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சங்கத்துல முக்கியமா பயணிக்க வேண்டிய முக்கியமான காரணம்னா உறவுக்காக மட்டுமே நீங்க இன்னும் பயணிக்கலாம். ஏன்னா அப்படியேப்பட்ட உறவுகள் ஒண்ணு வரும். நாளைக்கு பாருங்க எல்லாம் அறிக்கை சட்டை மாதிரி இருப்பாங்க. நீங்க எவ்வளவு அழகா உட்காந்துருக்கீங்க. அந்த சட்டைக்கு நம்ம பதில் சொல்லுவோம். போட்டுக்கிற அந்த சட்டை நம்மளை மாத்திருக்குல்ல, எவ்வளவு அழகா பாருங்க. குமாரணியாக்காலும் பாருங்க, பட்டு போடவே எவ்வளவு கேட்டாலும் தெரியாது. ஆனா அதே ஒர்க்கிங் ட்ரெஸ் அந்த மகளிர், இன்னைக்கு மகளிர் வந்து சங்க நிர்வாகம் வந்து தவறா நினைக்கிறது. இன்னைக்கு 20-30 இருந்த மகளிர் சங்க மகளிர் இருந்தாங்க. அந்த மகளிர் ஏன் நீங்க தேடல? ஒருத்தவங்க வெளியில போறாங்கன்னா தயவு செஞ்சு ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க? அவங்க நீங்க சங்கத்தை வளர்க்குறாங்க, சங்கத்தை வந்து நிலைநிறுத்த உங்களோட நம்பிக்கையில நாங்க வந்து கூட இருக்கிறோம், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா வெளியில போறவங்களுடைய அந்த கோரிக்கை கேளுங்க. இன்னைக்கு 20 மகளிர்களின் திருவண்ணாமலை செயற்குழு கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல எப்படி ஒரு 20 மகளிர் உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு சகோதரி உமாராணி மட்டும் இருக்கிறாங்க. உமாராணிக்கு முயற்சி அதிகமா வேணும். வேணும்னா இன்னும் மகளிர் இன்னும் யாரும் வெளியில போனாங்க, அந்த மகளிர் அணிகிட்ட பேசுற தகுதி உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். மாநில தலைவர் பேசுறாரா இல்லையோ, நீங்க பேசணும். ஏன் வெளியில போறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் போன மகளிர் நிர்வாகிகிட்ட பேசி அதுக்கு அடுத்த செயற்குழு கூட்டத்துல சராசரி 100 மகளிர் இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சகோதரி அவங்களுடைய உழைப்பு இருக்கணும். எல்லாரையும் மகளிர்ல இருந்து எல்லாரும் நலவாரியம் வந்து கிடைத்த உடனே ஒரு புகழ்ச்சியை நம்ம உருவாக்கி இருக்கணும், ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கணும். தயவு செஞ்சு இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனம் வந்து
எக்கச்சக்கமா நம்மளுக்கு வந்து இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பொய் தான். அவங்க கொடுக்குற இன்சூரன்ஸும் பொய் தான். ஏன்னா அண்ணன் ஜெயபாலன் அடிப்பட்ட போய் நம்ம அதை அனுபவிச்சோம். இன்சூரன்ஸுக்கு வந்து நம்ம அடிப்பட்ட உடனே அவங்க பல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நமக்கு எல்லாமே வந்து பொறுப்பாளராக இருக்கிறோம். நமக்கு எல்லாமே தொழில் செய்யறது. நம்ம யாருக்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம்? நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். எனக்கு மட்டும் இந்த சங்கம் கிடையாது. என்னை நம்பி இருக்கிற 15 தொழிலாளருக்கு இந்த சங்கம். அப்போ ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இந்த சங்கம். அப்போ ஒரு தொழிலாளர்களையும் தேடி நம்ம இந்த சங்கத்தை உருவாக்கணும். ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நம்ம போகணும், பேசணும். தொழிலாளர்கள் தவிர்த்து சங்கமே கிடையாது. அப்ப இதுக்கப்புறம் வர இந்த நாட்கள்ல தயவு கூர்ந்து ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்களும் தொழிலாளர்களை தேடி ஊக்குவிங்க. உங்களுக்கு மனசுல என்ன இருந்தாலும் இந்த செயல்பட்டு கொடுத்த சொல்லுங்க. அந்த மதிமாறன் அவர்கள் கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் நம்ம அமைதி காப்பது பேசுதான். இதுக்கப்புறம் செயல்பட கண்டிப்பா நான் உண்மையுமே சொல்றேன். அடுத்த மாசம் ஒரு கடைக்கு நான் கடலூர் மாவட்டத்தில் போஸ்ட் அடிச்சு ஓட்டுவேன். ஒரே ஊதியம் தான். கொத்தனார் வாங்குறாங்க 1300 ரூபாய் வாங்குறாரு. பிளம்பர் வாங்குறாரு. பிளம்பர் கீழே இருக்கிற எலக்ட்ரிஷியன் வாங்குறாரு. எலக்ட்ரிஷியனுக்கு சதுர அடிக்காரங்க தான் டைல்ஸ்காரன் செய்யலாம். சதுர அடி மீறி டைல்ஸ்காரங்க யாரும் லேபருக்கு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வரைய இருக்கு. ஆனா நம்ம தான் 750 ரூபாயில இருந்து 650 ரூபாயில இருந்து 4 நாள் வேலைக்கு வந்துட்டோம்னு என்ன பண்றாங்க? அவர் ஒரு ஊதியத்தை நிர்ணயிக்கிறார். ஒரு வருஷம் வேலை செஞ்சு அவங்க கூட இருப்பான். என்னோட 50 ரூபாய் கம்மியா வேலை செய்வான். அந்த ஊதியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான். அதுக்கெல்லாம் மாநில தலைவர் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரே ஊதியத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கு 1000 ரூபாய் ஒரே ஊதியம் 1000 ரூபாய் பெயிண்ட் இருக்கு. 1200 ரூபாய் கொத்தனார் வாங்குறா. 1000 ரூபாய் பெயிண்ட் வாங்கணும். ஏங்க வீட்டை அழகுப்படுறது நம்ம தாங்க. என்னதான் பூசிட்டு போனாலும் எதை போனாலும் ஒரு தொங்குற பொம்மை மாதிரி தான் நிற்காது. அதை வர்ணிச்சு அதை சிறப்பா நம்ம ஃபாலோ பண்றது நம்ம தான். அதனால தயவு கூர்ந்து மாநில தலைவர் அவர்கள் பல கோரிக்கைகள் இந்த சங்கத்தில் வைக்கணும். ஊதிய உயர்வு வைக்கணும். கார்பரேட் நிறுவனத்தை கண்டிச்சு போராடுகிற அந்த ஒரு கோரிக்கை வைக்கணும். கடையில் எடுக்கிறாங்க வேலையில, அந்த வேலைகளை தடுக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கணும். பலவித வெளியும் நம்ம சங்கத்தை மட்டும் நடத்திட்டு சந்தா பண்ண வாங்குறது சந்தா போராட்டம் பண்ணா மட்டும்தான் தொழிலாளர்கள் வெளியில தருவாங்க, தெரிவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம வெளியில கொண்டு வந்தாதான் பொறுப்பாளர்கள் வெளியில தெரிவாங்க. அந்த பொறுப்பாளர்களுக்கு தயவு கூர்ந்து மாநில நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். செயற்குழு உறுப்பினர்களுக்கு என்ன பவரோ அதை கொடுங்க. மற்ற பொறுப்பாளர்களுக்கு என்ன பவரோ அவங்க கொடுங்க. அதனால தயவு கூர்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த 2024 ஆண்டை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்களை கரம் கூப்பி வணங்கி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி. இந்த சங்கத்தில் வந்து இப்போ முதல் நம்முடைய சங்கத்துக்கு வந்து நியமன கடிதம், போஸ்டிங் கார்டு புதியதாக அவர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டை, அவங்களுக்காக நம்ம சங்கத்தின் சார்பாக விசிட்டிங் கார்டு, அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கூட உள்ள விசிட்டிங் கார்டு பிளஸ் நம்மளுடைய சங்கத்தினோட புதிய லோகோ. இது வந்து நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அனைவருக்குமே இது இன்று நம்ம சமர்ப்பிக்கிறோம். முதல்வராக திரு சேகர் அவர்கள் மாநில அமைப்பு செயலாளர். அவர்களுக்கு புதிய பொறுப்பாளர் கடை கொடுக்கிறேன். அடுத்தபடியாக போட்டோ வரும். அதான் வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிறோம். கிட்ட எடுத்து
நமது சங்கம் நமது பெருமை. அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் ஜி கணேசன் அவர்களை வருகிறவர்கள் ஐயா பார்த்து கொடுங்க ஐயா. நெஞ்சில குத்துறாதீங்க. ஒரு நாள் கை தட்டு சுதர் மாநில இணை பொதுச் செயலாளர் ரவி அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். புதிதாக நலவாரியத்தில் இணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று சிறப்பிக்க உள்ளார். அதற்கு மாநில தலைவர் சான்றிதழ் வழங்கி பொன்னாடை போற்றி சிறப்பிக்க இருக்கிறார். அனைவரும் உங்கள் கரகோஷங்களை எழுப்புமாறு கை தட்டா கை வலிக்கிறமா அடுத்தபடியாக ஐயா நாச்சிமுத்து அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் கண்ணையே படிக்கிறேன் சார் இப்படி திரும்புது. சார் இப்படி பாருங்க. பேட்ச் மட்டும் குமாரன் சார் அப்படியே இருங்க. காலையில பிடிக்குதா? ஓகே சார். ஓகே. நியமன சான்றிதழை பெற்றுக் கொண்ட ஆர்கேஆர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் காலங்கள்ல இனியாவது நல்லா வேலை செய்யணும். வாரிய வரணும் வேலை செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப எல்லாம் வந்துருச்சு. இனி என்ன செய்யறாரு? ஐயா மாநில தந்தை சத்திய வரைய நான் வந்துடும் வரலாம் கட்டி கூட வச்சிடும் உங்களுக்கு கௌரவ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். மாநில தலைவர்கள் சிறப்பிக்க உள்ளார்கள். அண்ணன் முருகேசன் அவர்கள் பேட்ச் குத்தி மாநில செய்தி தொடர்பாளர் பேட்ச் அணிகிறார். நான் பார்த்து கையில பார்த்து துணை ஒருங்கிணைப்பாளர் ரைட்டா திரும்புங்க சார். குத்திட்டு பாருங்க. என்ன
திருப்பி கொடுங்க கார்டு திருப்பி கொடுங்க கார்டு சார் ஆறாவது ஆண்டுகளாக மாநில கௌரவ தலைவராக இந்த ஆண்டு மிக விரைவில் நமது சங்கத்தின் மூத்த முன்னோடிகளுக்கான பாராட்டு விழா மிக விரைவில் நடைபெறும். எந்த பேர் இருந்தாலும் அவங்களுக்கு மிக விரைவில் பாராட்டு விழா நடைபெறும். அது ஐயாவோட தலைமையில் நடைபெறும். எல்லா உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியேற்க உள்ள ஐயா நடராஜன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். துணைத் தலைவர் அவர்கள் கொண்டாடை போற்றி சிறப்பிப்பார். அடுத்தபடியாக மாநில பேச்சாளர் செயலாளர் அவர்கள் எல்லாரும் சீட்ல உட்காருங்க. பேர் கூட யாருண்ணா? அனைவரும் தங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகையாக ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. கொஞ்சம் இருக்கையில் வந்தீங்கன்னா போட்டோ எடுத்து கொடுத்துடலாம். காபி கொண்டு வந்துட்டாங்க. உள்ள வாங்க. இதுவரையில் நமது சங்கத்திற்காக மாநில நிர்வாகிகள் 5 ஆண்டுகள் கடுமையாக நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, வேலை செஞ்சிருக்கீங்க. ஒரு சில பேர் வேலை செய்யாமலே இருந்திருக்கீங்க. அனைவருக்கும் உங்களுடைய மாநில நிர்வாக குழு சார்பாக இனி வரும் காலங்களாவது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை சரியான முறையில் செய்யும். அதுதான் வேலை. இதுக்கப்புறம் செய்ய என்னாலும் முடியலன்னா தாராளமா சொல்லிடுங்க. என்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்தோம். வேலை செஞ்சோம், வேலை செய்யாம இருந்தோம். சரி, ஆமா, இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்டு இருந்தோம். அது வேற. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அதிகாரத்தை அங்கீகாரத்தை உங்க கையில நான் எடுத்துட்டேன். கண்டிப்பா நான் வேலை செய்ய சொல்ல கேட்பேன். கேட்காம இருக்க மாட்டோம். என்கிட்ட எத்தனையோ சங்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா புட்டிசல் போல சங்கங்கள் நடந்திருக்கு. கோச்சிட்டு போனவன சங்கம் நடத்திட்டு இருக்கான். கொண்டாடிக்கிட்ட சண்டை போட்டுட்டு போனா சங்கம் இருக்கான். எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. ஆனா எந்த சங்கமும் இதுவரையில் 6 ஆண்டு காலமாக இதுவரையும் யாரும் இந்த சங்கத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டு ரன் பண்ணது யாருமே இல்லை. இன்னைக்கு நாங்க இது பண்றதுக்கு காரணம் கேட்டா ஒரே எங்களுக்கு நோக்கம் வந்து இந்த சங்கத்தை வச்சு சம்பாதிக்கணும், இந்த சங்கத்தை வச்சு நான் பேர் எடுக்கணும்னு வரல. நாங்க அனைவருமே ஒரே சர்வீஸ் மைண்டா தான் வந்திருக்கோம். வேலைகள் செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும், அதே ஒரு கேம் மட்டும்தான். அதை நாங்க எப்படி எழுதுறோமோ, நாங்க எப்படி எந்த பாயிண்ட் சொல்றோமோ அந்த பாயிண்ட் உங்களையும் சேர்த்து வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்க கூட சேர்த்து போனா நீங்க இனி எந்த பெயிண்டருக்கும் நலவாரிய காரியம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, அது நம்ம சங்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு சங்கத்துல இருந்தாலும் சரி, முதல் பெயிண்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் கட்டிட சம்பந்தப்பட்ட முதலாவதாக சென்னைக்கு கொடுத்துருக்கோம். 2வது வந்து கடலூர் மாவட்டம், சரி 2வது கள்ளக்குறிச்சி மாவட்டம்,
மூணாவது கடலூர் மாவட்டம் கொடுத்தோம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்ம தொழிற்சங்கத்தில் ஈபாம் கொடுத்ததுல அதில் ஒரு 8 பேர் பதிவு பண்ணோம். 8 பேர்ல 5 பேர் கார்டு வந்துச்சு. இந்த கார்டு எல்லாமே பார்க்கறாங்க மினிமம் 20 நாள்ல வந்துருக்கு. மினிமம் 20 நாள் தான். அதுல வந்து கார்டுல வந்து பேங்க் புக்கு தப்பா இருந்தா அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல போட்டோ பிளஸ் வந்து ஆதார் கார்டு நம்பரு பேங்கோட லிங்க்கும் ஆதார் கார்டு லிங்க்கும் இல்லாம இருந்தா அது மட்டும் டைம் ஆகுது. இப்போ நம்ம பண்ண வரைக்கும் முதல் காலாக நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் சையத் சலீம் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அவர்களுக்கு முதலாவதாக நம்முடைய மாநில செயற்குழு சார்பாக அவர்களுக்கு முதலாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவர கார்டை இனி ஒரு காலங்களில் உங்களுடைய மாவட்டத்தில் ஆரம்பிச்சு குறைஞ்ச நாட்கள்ல அதிக பேருக்கு நம்ம எடுத்துருக்கோம். இனி ஒரு காலம் அனைத்து மாவட்டத்திலையும் சேர்க்கணும். உங்களுடைய மாவட்டத்தில் மீண்டும் மீண்டும் சேர்த்து இன்னும் எத்தனை பேர் கொண்டு வரணும். நம்மளுடைய இலக்கு 2027 மினிமம் 5000 பேருக்கு வாரிய கார்டு கண்டிப்பா பொறுப்பு மட்டும் இல்ல, உங்களுடைய பொறுப்பு. நான் மட்டும்தான் கொடுக்கணும், நான் மட்டும் தான் கஷ்டப்படணும் இல்ல, இது அனைவருக்குமே. நீங்க இருக்கிற அந்த 30 பேர் 5000 கார்டுக்கு நீங்க பிரிச்சுக்க வேண்டியதான். அதான் கள்ளக்குறிச்சியில நன்றி, ஏன்னா கள்ளக்குறிச்சியில நன்றி தெரிவிக்கிற கூட்டமா முதல் கூட்டம். ஆமா ஆமா கண்டிப்பா அடுத்த மாசமே ரெடி பண்ணுங்க. அடுத்த மாசமே ரெடி பண்ணுங்க. அடுத்தபடியாக மாநில தலைவருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய கார்டு வந்திருக்கு. அவருக்கு இப்போது மாநில துணைத் தலைவர் வழங்குகிறார். கிட்ட பாருங்க சார். கேட்டு நான் அப்படியே சேர்ந்து நின்று சார் இப்படி பாருங்க சார். இல்லங்க இப்படி வச்சு அங்க பாருங்க பாருங்க. அங்க பாருங்க ரெடி. நான் வைராக்கியமா இருந்தேனா? நல்லா வாங்க, நீ வாங்கினா பதின் வைராக்கியமா இருந்தேன். ஓகே சார். கௌரவ காலேஜ் வச்சு கொடுக்க சொல்லுங்க ஐயா. முக்கியமா வந்து இந்த என்னுடைய கார்டுக்கு வந்து நான் சைன் பண்ண முடியாது. எனக்கு சைன் பண்ணது யாருன்னு கேட்டா அண்ணன் சுரேஷ் பாபு அவர்கள். மாநில முதல் வாரிய கார்டு பெற்றுக் கொள்கிறார்கள். வீடியோ கார்டு வாங்க பார்த்தாலே சுற்றி இருக்கிற எல்லாருமே கார்டு வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? பார்த்துக்கலாம். மாநில நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அஸ்கர் அவர்களுக்கு தொழிலாளர் நலவாரிய கார்டு வழங்குகிறார்கள்.
மாநில துணைத் செயலாளர் ராஜன் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக மாநில செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் அவர்களுக்கு ஆவண அட்டை மாநில நிர்வாகிகள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்திருக்கு. அவருக்கு வரல, அவரோட சார்பாக அந்த மாநிலத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி அண்ணன் சையத் சலீம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார். தலைவர் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா தீவிரமாக நினைக்கிறேன். அடுத்த பொறுப்பாளர் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சையத் சலீம் அவர்களை புதிய பொறுப்பேற்க வருமாறு வருகிறவர்களை வரவேற்கிறோம்.
கையை காலெல்லாம் கூட நினைக்கிறது நியமன சான்றிதழை தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்த பொறுப்பாளர் சங்கத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இன்னும் நீங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. சரி, இந்த இது முடிச்சுக்கோ, முடிச்சுட்டு அடுத்து நான் எல்லாம் சிட்டிங் அவுட் பண்ணேன். அது வந்து கடைசி தானே, அப்பதான் சிறப்பாக இருக்கும். இது சரி, ஏன்னா நீங்க போய் அப்படியே ஒரு நிமிஷம் அது தனியா பண்ணா கூட நல்லா இருக்கும். அவர்களையும் பொன்பரமான அவர்களையும் வரவேற்கிறோம். ஐயா கொடுங்க. தேனியிலிருந்து வருகை புரிந்துள்ள பொன்பரமான அவர்கள் சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள அட்டை புதிய அட்டை வழங்குகிறார்கள். உங்களை அனைவரை மகிழ்வு பாருங்க. ஐயா மாநில கௌரவ தலைவர் கொஞ்சம்